நமச்சிவாய். ஜெய் வராகி, ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, 5 கிரக சேர்க்கை இந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையிலும் 5 கிரக சேர்க்கை கும்பராசியிலே நடைபெறுகிறது. இந்த மாசி பிறந்திருக்கு, சூரிய பகவான் கும்பத்தில் அமைந்திருக்கிறார். இந்த முறை வலுவான கிரகங்கள் 5. யார் யார்? ஃபஸ்ட்டு சூரியன், மிக வலிமையான கிரகம், மிகுந்த ஒளி உடைய கிரகம், மற்ற எல்லா கோள்களை விட லட்சம் மடங்கு ஒரு பெரிய கிரகம் எதுனா சூரியன் தான். அப்போது சூரியன், அதுக்கு அடுத்ததாக சுக்கிரன், அதுக்கு அடுத்ததாக புதன். அப்போ உள்வட்ட பாதையில் சுற்றக்கூடிய 3 கிரகங்களும், சந்திரன், ராகு, வெளிவட்ட பாதையில் சந்திரன், ராகு. அப்போ இந்த எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒளி உடைய கிரகங்கள், பிரகாசிக்கக்கூடிய இருள் கிரகமே இல்லை, கிடையாது. எல்லாமே பிரகாசமான கிரகங்கள். ராகு மாயையாக இருந்தாலுமே கூட, நிழலாக இருந்தாலுமே கூட, அதுவும் ஒளி மிகுந்த கிரகம்தான். கேது தான் இருள் சூழ்ந்தது. அப்போது ஒளி கிரகங்கள் 5ம் ஓரிடத்தில் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சாரிக்கின்ற பொழுது இந்த 3 நாட்கள், இந்த சந்திரன் வெளியில் வந்துட்டாருன்னா இந்த 4 கிரகங்களும் இந்த மாசி மாதம் முழுவதும் ஏறக்குறைய ஒரு 20 நாட்கள் இந்த 4 கிரக சேர்க்கை இருந்து வருகிறது. ஒரே ஒரு சின்ன அசைவு இருந்தால் கூட நம்ம வாழ்க்கை அதை புரட்டி போடும். நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா? இந்த கேப்பில், இந்த ஒரு 4 கிரக சேர்க்கைன்னு சொல்கிறாங்களே, 5 கிரக சேர்க்கைன்னு சொல்கிறாங்களே, இந்த கேப்பில் நம்ம ஏதாவது ஒரு ஜெயிச்சிட மாட்டோமா? இந்த கேப்பில் நமக்கு ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துடாதா அப்படின்னு ஏக்கத்தோடு காத்திருக்கக்கூடியவர்களே, வாருங்கள். உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகமாற்றம் என்ன செய்யுது, என்ன கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, 5 கிரக சேர்க்கை மீனராசிக்கு இப்போ ஜன்ம சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜன்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. சனி பகவான் உள்ளே வந்துட்டார். மார்ச் 6ஆம் தேதி தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட, மீனராசி என்பவர்களே, சனி பகவானை பொறுத்தவரையிலும் 6 மாதம் முன்னாடியே உங்களுக்கு அவர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவார். 6 மாதங்களுக்கு முன்பாகவே உங்களுக்கான ஒர்க்கை அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார். அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது மீனராசி என்பவர்களே, ஜன்ம சனி நடந்து கொண்டு இருக்குது. ரொம்ப எதிலும் எச்சரிக்கை தேவை. எதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெருசாக எதுவும் ஆசைப்படக்கூடாது. மெயினாக சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் பொறுப்பு எடுத்துக்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. தேடி போய் எந்த பொறுப்பையும் எடுத்துக்காதீங்க. ஒரு தலைவர் பொறுப்பாக இருக்கிறதோ இல்லை இவர் எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகியே நில்லுங்கள். அதெல்லாம் தேவையில்லாத வீண்பழி அவமானங்களை ஏற்படுத்தி விடும். குடும்ப பொறுப்புகளாக இருக்கலாம். நான் தான் கிட்டேருந்து செஞ்சேன் அப்படின்னு போவீங்க. ஏன்னா உங்களை யாராவது ஒருத்தராங்க ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க, ஒரு அசிங்கப்படுத்திடுவாங்க. அப்போது பொதுவான இடங்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், சோஷியல் சர்வீஸ், லைன்ஸ் கிளப்பு, அது மாதிரிலாம் சோஷியல் சர்வீஸாக இருக்கலாம், பொதுவான பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், தலைவர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, எச்சரிக்கை தேவை. அதே போல் பதவி போட்டிகள், மெயினாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு போட்டி பொறாமைகள் அதிகமானதாக இருக்கும். சம்பந்தமே இல்லாமல் போட்டி பொறாமைகள் அவர்களுக்கு அதிகமானதாக இருக்கும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அதனால தான் சொல்கிறேன், இந்த போட்டி பொறாமைகளில் கொஞ்சம் விலகி நில்லுங்க. குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக எச்சரிக்கை தேவை. உடல்நிலை ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஒரு கிட்னி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், சால்ட் அதிகமாக இருக்கிறதா இருக்கலாம், கிரியேட்டினாவாக இருக்கலாம், அல்லது கேன்சர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது கல்லீரல், அது மாதிரி இல்லை லேடிஸ் சம்மந்தப்பட்ட யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக, பிரஸ்ட் கேன்சராக இருக்கலாம், அல்லது தலை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். மீன ராசியாக இருப்பீர்களே ஆனால் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. நிச்சயமாக மீனராசி என்பதிலே தொழில் வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும்.
இடமாற்றங்கள் அமையும். எப்போ இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் ஒன்று சேருதோ அப்போவே மீனராசிக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். பல கஷ்டங்களிலிருந்து விடுதலை, பலவிதமான கஷ்டங்கள்ல விடுதலை. ரொம்ப உடம்பு முடியல சாமி, உடம்பு படுத்தி எடுக்குது, நிம்மதியாகவே இருக்க முடியல, நினச்சதை சாப்பிட முடியல, நினச்சதை தூங்க முடியல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, விடிஞ்சால் தூக்கம் வருது, கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்குது, கால்லாம் பிடிச்சி இழுக்குது. எப்பயுமே இந்த யார் ஒருத்தருக்கு கால் பிடிச்சி இழுக்குதோ தூங்கும்போது அவங்களுக்கு சனியுடைய காரகத்துவம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு சனி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் அந்த கால் பிடிச்சி இழுக்கும், தூக்கம் வராது. அப்போவே அவங்க தெரிஞ்சுக்கலாம், சரி இது சனி பகவான் உள்ளே வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதே போல் காலில் அடிபடுறது, தொடையில் அடிபடுறது, கை கால் மெயினாக காலில் அடிபடுறது, கீழே விழுந்துறது, ஃப்ராக்சர் ஏற்படுவது, ஆக்சிடென்ட் அமைவது, சிறு சிறு விபத்துக்கள் நடப்பது, அல்லது ஒரு ஆப்ரேஷன் நடப்பது, இது எல்லாமே சனியுடைய காரகத்துவம் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான காலத்தில் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், மீனராசிக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன், 5ஆம் அதிபதி சந்திரன், அதோட கூட 4, 7 கூடிய அசுபராக வரக்கூடிய புதன். பாருங்க, 6, 7 சம்பந்தப்படுது. அப்போது கணவரோடோ மனைவியோடோ விட்டு கொடுத்து போக வேண்டும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். மெயினாக அந்த முதுகு வலி வருவது, இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவி உறவு முறையில் அதிக அக்கறை தேவை. ரொம்ப பாசமாக நடந்துக்கணும், விட்டு கொடுத்து போகணும். தாம்பத்தியமே இல்லாமல் இருக்குதுங்க சாமி, பரவாயில்லை, தாம்பத்தியமே இல்லாமல் தொடவே மாட்டேங்கிறாரு, கிட்டேயே வரமாட்டுறாங்கல்ல, விடவே மாட்டுறாங்க, அவங்க ஒரு இடத்துல படுக்கிறாங்க, நான் ஒரு இடத்துல படுக்கிறேன். கணவன் மனைவி பிரச்சனைகள், உடல்நிலை பிரச்சனைகள், எல்லாவற்றுக்கும் மேலே மனக்குழப்பம், மனசு பயம், ஒரு விரக்தியான சூழ்நிலை, மனசு போடா அப்படி வெறுத்து போகுது, ஒன்றுமே இல்லைன்னு தோணுது. ஆனால் வாழணும்னு மட்டும் ஆசையாக இருக்குது, எப்படியாவது நம்ம நல்லபடியாக இருக்கணும், நமக்கே அந்த கஷ்டம், நம்ம சௌரியமாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, 12ஆம் இடத்தில் நடக்கக்கூடிய இந்த 4 கிரக சேர்க்கை, நான் சொன்ன எல்லா சப்ஜெக்ட், கணவன் மனைவிலிருந்து, உடல்நிலை ஆரோக்கியத்திலிருந்து, எதிரிகளிலிருந்து, எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு வெற்றியை தரக்கூடிய கிரக சேர்க்கையாக அமைகிறது. சரி, இது எல்லாத்தையுமே நம்ம அழைச்சிருவோம். சார், நான் மீனராசி, நாங்கள் இந்த மாதிரி எனக்கு கஷ்டம் இருக்குது, நான் இந்த ஊரில் இருக்கேன், நான் ஒரு வெளிநாடுகளில் இருக்கேன், எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் நிவர்த்தி ஆகணும். கவலையே படாதீங்க மீனராசி என்பர்களே, இந்த 4 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு நல்லது செய்யுது. ஸ்பெசிஃபிக்காக இந்த நன்மை எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம், உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட உங்களுக்கான பரிகாரம் எது என்பதை அறிந்து அதெல்லாம் எடுத்து செய்வீர்களேயானால் வெற்றி உறுதி. கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்கள்.